எல்லோருக்கும் வணக்கம். உங்கள்கிட்ட சிந்தனைகள், செயலாற்றுங்கள். சிந்தனை வந்தவுடனே எழுத வேண்டியது, ஞாபகம் இருக்கும்போது எழுதிட்டு கையோடு அதை செயல்படுத்த வேண்டியது. செயல்படுத்த ஆரம்பித்த உடனே வெற்றிகள் உங்களை தேடி வரும்னு சொல்கிறேன். இதோட இது எப்படின்னா, நம்ம ஒரு வெற்றி அடையணுங்கும்போது நம்ம இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணால் தான் நம்ம வெற்றி அடைய முடியுங்கிறத நான் 2-3 தடவை சொல்லிட்டேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த அறிவுத்திறமையை வளர்த்து கொள்வதற்காக, இப்போ சப்போஸ் நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூட்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சா, ஸ்கூட்டர் சம்பந்தமான புக்ஸ் எல்லாம் வாங்கி அதை பற்றி படிக்கிறது, இதை பற்றி தெரிஞ்சவங்களோட பேசுகிறது, இது மாதிரி நீங்கள் நிறைய பண்ணணும். இதை பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பலவிதமான இன்ஃபர்மேஷன் வர ஆரம்பிக்கும். அதுக்கு அந்த 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 அறிவு அதுதான் வேறு ஒன்றும் சொல்ல. அவங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே, வேறு ஒன்றுமே இல்லை. ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னா நீங்கள் உங்களை வளர்த்துக்கொள்வது, அறிவை வளர்த்துக்கொள்வது. அறிவு வளர்ந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொன்றா வர ஆரம்பித்தோம். இதுதான் முக்கியம். இந்த அறிவுங்கிறது என்ன? இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷனை நீங்கள் கரெக்டாக இன்ஃபர்மேஷனை நீங்கள் எழுதணும். ஒரு புக்கில் எழுதணும், எல்லாத்தையும் எழுதணும். நீ கிடைச்ச இன்ஃபர்மேஷன். இதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் தேவையில்லாமல் கூட போகலாம், பரவாயில்ல, அடிச்சிடுவோம். ஆனால் அதை ஒவ்வொன்றையும் நீங்கள் எழுத ஆரம்பிக்கிறது. அடுத்தது, இந்த நேரத்தை வீணாக்கிற மாதிரி சில நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம நாட்டில். இந்த யூடியூப்பு, இந்த ஃபேஸ்புக்கு, முதல்ல இந்த சண்டை போடுறது. யாரோ 2 பேர் பேசினா உடனே நம்மளும் சேர்ந்து உள்ளுக்குள்ளே பூந்து அதோடு போயிட்டு நீங்கள் செலவு பண்ணுற நேரம் இருக்குது பாருங்கள். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் எவ்வளோ நேரம் அதில் செலவு பண்ணிக்கங்கிறத ஒரு பேப்பரில் எழுதி பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் 4 மணி நேரம் பர் டே ஒரு நாளைக்கு நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் உங்களை எந்த விதமான முன்னேற்றத்துக்கு கொடுக்க போகிறதில்ல. நாம் முன்னேற்றத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம். நீங்கள் ஃபேஸ்புக்கில் சில நல்ல இன்ஃபர்மேஷன்லாம் கூட வரும், அதெல்லாம் படிச்சுக்கோங்க, எதை வேணும்னு சொல்லுது. ஆனால் இந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு சண்டை போடுறது, முதல்ல இந்த சண்டை போடுறதையும் நிறுத்துங்க. நிறைய வெற்றி உங்களை தேடி வந்துக்கிட்டு. டெவலப்மெண்ட்டு அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சிங்கன்னா, முதல்ல ஒரு காலத்தில் எழுத்தாளர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க. இதுக்கப்புறம் டைப்ரைட்டிங் மிஷின் இருந்தது. இந்த எழுத்தாளர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, எங்களுக்கெல்லாம் வேலை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டைப்ரைட்டிங் மிஷின் எகேன்ஸ்ட் பண்ணி பேசுகிறாங்க. அடுத்தது நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, அடுத்தது கம்ப்யூட்டர் வந்துச்சு. புகுத்தாதே கம்ப்யூட்டரை புகுத்தாதே. இன்றைக்கி யாராவது ஒரு வீட்டில் ஒத்த கம்ப்யூட்டர் இல்லாமல் இருக்க முடியுமா? அது அது நினச்சே பார்க்க முடியாது. அந்த கம்ப்யூட்டர் வந்ததுனால தான் இன்றைக்கி எல்லா நல்ல விஷயமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி கெடுதி இருக்கு இல்லைங்களா? நீங்கள் கெடுதியை பற்றி திங்க் பண்ணுறீங்க, நல்லதை பற்றியே நினைப்போம். நம்ம நடக்க வேண்டியதை பார்ப்போம். நம்மளோட இது, அதாவது நம்மளோட வெற்றிகளை பற்றி திங்க் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. அப்புறம் அந்த சூழ்நிலையை பார்த்து குத்தம் சொல்கிறது. நான் அந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இது போயிடுச்சு, அது போயிடுச்சு, அதனால் வந்துடுச்சு, இது அதெல்லாம் வேணாம். நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, முயற்சி செய்யுங்க. இந்த கேன்சர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. கேன்சர் மெடிசன் 999 தடவை தோற்று போயிருக்கு. அவங்க எவ்வளோ விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்த்து 1000 தடவை கடைசியாக முயற்சி அதாவது 1000 நின்ற போது தான் 1000வது முறை தான் அது வெற்றியே பெற்றது. அப்போது விடாமுயற்சி வெற்றி தரும். இதுதான் விடாமுயற்சி வெற்றி தரும்.
ஒரு நண்பர்களோடு பேசுகிறீங்க, முதல்ல அதை பேசவும் தெரியணும் உங்களுக்கு. அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன். ஒரு ராஜா கிட்ட ஒரு மீனவர் போனார். ஒரு பெரிய மீன், தங்க கலரில் பல 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 பலர் இருக்குது. எல்லாம் அந்த ராஜ்யசபையில் இருக்கவங்களாம் ஆச்சரியப்பட்டாங்க. ராஜா, எனக்கு இந்த மாதிரி தங்க மீன் கிடச்சிது ராஜா. உடனே உங்கள் நினப்பு தான் வந்தது, அதனால தான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு நான் வந்தேன் அப்படின்னு. ராஜாவுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. ஆஹா, இவனல்லவா நமக்கு நம்ம நாட்டோட பிரஜை அப்படின்னு சொல்லிட்டு, இந்தா 5000 பவுன் அப்படி சொல்லிட்டு ஒரு 5000 பவுன் எடுத்து கொடுத்தாரு. ராணிக்கு கோபமான கோபம். ஏன் தெரியுமா? 5000 பவுனுங்கிறது பெரிய அமௌண்ட்டு. ஆனால் ராஜா எடுத்து கொடுத்தாரு. அது என்ன ஆச்சுன்னா, ஒரே ஒரு ராஜா ஒரு காயின் வந்து உருண்டு வந்துருச்சு. அவன் உருண்டு வந்த இதை தேடி போய் எடுத்து அதை எடுத்து வச்சுக்கிட்டான். உடனே ராணிக்கு கோபமான கோபம். ராணியை ராஜா கிட்ட சொன்னான், பாரு, அவன் அந்த ஒரு காயினை கூட விட மாட்டேங்கிறான் பாரு அவன். உடனே ஏண்டா அந்த ஒரு காயின் விட்டா என்னடா உனக்கு ஆகிட போகுது அப்படின்னு ராஜா கேட்குறது. ராஜா, நான் விடுறதை பற்றி இல்லை, இந்த காயினில் யாரோட படம் போட்டிருக்கு? உங்கள் படம். இப்போ இந்த 4 பேர் யாராவது மீதிச்சாங்கன்னு வச்சுங்க, என் மனசு எவ்வளோ வருத்தப்படும். நீங்கள் தான் சொன்னீங்களே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால், நான் வந்து எவ்வளோ நல்ல பிரஜை அப்படின்னு சொன்னீங்க, இந்த நாட்டோட குடிமகன் சொன்னீங்க. நான் சாரி நான் உங்களை போய் மிதிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவேன். நான் உங்கள் உருவத்தை போய் மிதிக்க அலோவ். ராஜாவுக்கு இன்னும் பரம சந்தோஷம். சூப்பர் ராய்வே அப்படி சொல்லிட்டு இன்னொரு 5000 பவுன் எடுத்து கொடுறான் அப்படின்னா இன்னொரு 5000 பவுன் வாங்கிட்டு வந்தான். பாருங்கள், அவங்க பேச தெரிஞ்சிருக்கு. அது மாதிரி பேச தெரியணும். ஒரு ஒரு பேச போகிறவர் யார், அவரோட நிலைமை என்ன, அவரோட நாலேஜ் என்ன அப்படின்னு நீங்கள் எதிராளியை பற்றி அசஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் பேசணும். உங்கள் மனைவிக்கிட்டே வச்சிங்களேன், நீங்கள் எனக்காவது ஒரு நாள் தேங்க்ஸ் சொல்லியிருப்பீங்களா தெரியாது எனக்கு. ரொம்ப நல்லா பண்ணம்மா சாப்பாடு, ரொம்ப தேங்க்ஸ்மா, இன்றைக்கி பண்ண எங்கள் அம்மா பண்ண மாதிரி இருக்குமா. சின்ன சின்ன பாராட்டுகள். அதாவது நீங்கள் கல்யாணத்துக்கு போங்க, ஒரு கல்யாணத்துக்கு அங்கே போயிட்டு யாராவது பண்ணுது சாம்பார் அருமையாக இருக்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். டே அண்ணாவை நல்லா கவனிடா அப்படிமா கொண்டு வந்து கொட்டிடுவாங்க ஒரு சாப்பாடு. பேச தெரியணும், எதிராளியை பாராட்ட தெரியணும், உங்களோட கூட இருக்காங்களே அவங்களோட தோழமையோட பழக தெரியணும். சண்டை போடக்கூடாது. ஒரு கீழே வேலை செய்யணும்னு தோளில் கைப்பட்டு பேசி, உங்களுக்கு ஆஃபீஸில் வேலை செய்யலாம், நீங்கள் எங்கேயாவது இருக்கலாம், அங்கே போய் ஒரு தொழிலாளி, ஒரு சாதாரண தொழிலாளி லிஃப்ட் ஆப்ரேட்டராக இருப்பார், இல்லைன்னா ஒரு க்ளீன் பண்ணுறவர். நீங்கள் கூட சினிமாவில் பார்த்தீங்களே கமலஹாசன், கட்டிப்பிடி வைத்தியம். சின்ன சின்ன பாராட்டுகள், அரவணைப்புகள், இது வந்து உங்களை கொண்டு போய் மேலே கொண்டு போய் நிற்க வைக்கும். ஆகவே ஒரு எப்படி நாம் பழகிறோம், எப்படி நம்மளோட ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம், அதை தான் இன்னொரு இடத்துல வந்து ரெசிப்ரோகேட் ஆகுது. நம்ம என்ன செய்கிறோம், சண்டை போடுற எண்ணத்தோடயே போகும்போது நம்மளோட வேவ்ஸ் போய் அவனை போய் அட்டாக் பண்ணி அவனை சண்டை போடுறதுக்கு தயாராகிடும். அது பேர் டெலிபதின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டெலிபதியோட கான்செப்டில் நிறையா இருக்குது, நிறையா சொல்லிகிட்டே போகிறோம். ஆனால் நீங்கள் நான் முன்னே கூட சொன்னேன், ஒரு நண்பரை சந்திக்கிறதா நினச்சிக்கிட்டு ரொம்ப நாளாச்சே இவனை பார்த்து என்னடா அது பார்க்கவே இல்லையே அப்படின்னு இருப்பீங்க. அவங்க ஏத்தாப்பில் வந்து நிற்பான். இது என்ன அப்படின்னா டெலிபதி போய் அழைச்சிட்டு வரும், அவ்வளோதான். எல்லாமே நல்லபடியாக சிந்திங்க, நல்லதை நினைங்க, வெற்றிகள் உங்களை தேடி வரும். உங்களால் பண்ண முடியாது எதுவுமே கிடையாது. நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த நான் சொன்ன ஞாபகம் வச்சுக்கிங்க. சிந்தியுங்கள், சிந்தித்ததை எழுதுங்கள், எழுதியதை அவரோட யாரோட பேசணுமோ அவங்களோட அதை பற்றி பேசுங்க. பேசினா சோம்பேறித்தனம் கிடைக்காது,
அது தோல்வியை கொண்டு போய் விடாது. ஸோ இதை நீங்கள் எழுதாமல் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மறந்துடுவீங்க. மறந்தவனை சோம்பேறித்தனம் வரும். சோம்பேறித்தனம் உங்களை கொண்டு போய் இக்கட்டில் கொண்டு போய் நிற்க வச்சிடும். உங்களால் எந்த வெற்றியும் பெற முடியாது. இதுதான் காரணம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. இந்த 4 பாயிண்ட் சிந்தியுங்கள், சிந்தித்ததை எழுதுங்கள், யாரை சந்திக்கணும்னு சந்தியுங்கள், அவரோட அந்த பேச்சை முடியுங்கள். இந்த 4 பண்ணிங்கன்னா உங்களோட எந்த வேலையை நீங்கள் எடுக்கணும்னு எந்த வேலையை எடுத்தீங்களோ அது நிச்சயமாக நடக்கும். ஓகே, திரும்ப மீண்டும் பார்க்கலாம்.